திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், தக்காளி, பட்டை சோம்பு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே எடுத்துக்கலாம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு. இது மட்டும் எடுத்து சிம்பிளாக எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். கோகோனட் ஆயிலில் நீங்கள் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம்தான். நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குறப்ப நெய் ஊற்றி செய்வேன், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பட்டை சோம்பு பொட்டணத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கவும் வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி போடுறோம். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கிறோம். அப்புறம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் ஒரு பிடி புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அப்புறம் தான் தக்காளி வெங்காயத்தோட புதினா கொத்தமல்லியெல்லாம் இறங்குற அளவு நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம பிரியாணி பவுட்ரு வச்சு செய்ய போகிறதில்ல. பிரியாணி பேஸ்ட், மது இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட் அதில் தான் நான் செய்வேன். உண்மையிலே பிரியாணி சூப்பராக வரும், நல்லாவும் இருக்கும். அதில் செஞ்சோம் அப்படின்னா தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். சில பேர் எலுமிச்சப்பழம் போடுவாங்க. நான் எலுமிச்சப்பழம் போட மாட்டேன். ஏன்னா அந்த இதுக்கு தான் தயிர் ஊற்றிடுறோம் இல்லையா, நல்லா எல்லாமே வதங்கின பின்னாடி மட்டன் வேக வச்ச தண்ணியும் அப்படியே ஊற்றி நல்லா எல்லாம் தக்காளி வெங்காயத்தோட ஆட் ஆகிற அளவுக்கு எல்லாம் நல்லா கிளறி விட்றோம். நான் சொன்னேன் இல்லையா, மது இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட்டு போட்டு செய்வேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதுதான் மது இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட்டு. இதை போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி ஈஸியாக பிரியாணி செய்கிறது எப்படின்னா, அது சேர்க்காம ஒரு 5 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஸ்ட்டு போட்டு செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் அரிசியை போட்டுக்கிறோம். அரிசியை போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி குக்கரில் விசில் போட்டுரும். நிறையா விசில் விட மாட்டேன், 2 விசில் தான் பிரியாணிக்கு. நிறையா விசில் விட்டால் குழஞ்சிரும் இல்லையா, 2 விசில் விட்டு இறக்கி நிப்பாட்டிடுங்க. 2 விசில் போட்டு இறக்கி நிப்பாட்டியாச்சு. இறக்கி பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பிரியாணிக்கு உப்பு போட தேவையில்லை. மட்டன் வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக உப்பு போட்டிருப்போம் இல்லையா, பேஸ்ட்லேயே உப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கும். பாருங்கள், சுவையான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.